இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடியே ஃபஜ்ஜி ப்ரௌனி, கேக்கி ப்ரௌனின்னு சொல்லி 2 வீடியோ நான் ஆல்ரெடியே அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி வீட் ப்ரௌனி பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு உருக்கின பட்டரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பட்டரை கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா உருக்கின பிறகு தான் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை பீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ முன்னாடியே இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கணும். இதுலயே அதே 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். பால் நம்ம கடைசியில் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 கப் அளவுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக எந்த கப்பில் பட்டர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பால் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு 2 பங்கு அதிகமாக சக்கரை ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணும். இந்த சக்கரை நல்லா கரையணும். இல்லை நீங்கள் பவுடர் சுகராகவே ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதுலேயே 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதிலேயே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இதோட அளவு கொஞ்சமாக இருந்தாலே நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அதிகமாக நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்பாஞ்சியாக வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எப்பயுமே ப்ரௌனி கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சலிச்சு விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா சலிச்சிட்ட பிறகு ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நார்மல் பேட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுற கேக் மாதிரி இது கிடையாது. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நான் ஒரு ஸ்கொயர் டின் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட என்ன டின் அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பேட்டரை நான் இந்த ஸ்கொயர் டின்னில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஈக்குவல் பண்ணி விட்டுக்கிறேன். ஈக்குவல் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா தட்டி தட்டி விடணும். அடுத்து எப்பயும் போல் ஒரு கடாயை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். இந்த ப்ரௌனியும் நல்லா பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஆறின பிறகு நம்ம இதை டின்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோம். இது குட்டீஸ்க்கெல்லாம் பயப்படாமல் தாராளமாகவே நம்ம கொடுக்கலாம். இல்லை நீங்கள் டயட் பிளானில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களுமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. சர்க்கரைக்கு பொதுவாக உங்களுக்கு கரும்பு சர்க்கரை வேணும்னாலுமே நீங்கள் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.